ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா பகுதியில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம தெரிஞ்சுக்க போகிறது பூரி ஜெகநாதர் கோவில். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன், நிறையா பேர் பார்க்க கூட செஞ்சுருப்பேங்க. இது ஒரிசாவில் இருக்கக்கூடிய கோவில். இந்த கோவிலை பற்றின வரலாறு படித்தோம்னாக்க ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது, நிறையா மர்மங்கள் இருக்குது, நிறையா ரகசியங்கள் இருக்குது. இந்த கோவிலில் பூரி ஜெகநாதர், அதாவது விஷ்ணுவின் அவதாரம் கிருஷ்ணர், இங்கே பலபத்ரர், சுபத்ரை, இவர்கள் 3 பேருமா காட்சியளிக்கக்கூடிய மிக அற்புதமான கோவில். சார் தாம் அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க. நம்ம தமிழில் புண்ணிய ஸ்தலங்கள் 4ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒன்று இந்த பூரி ஜெகநாதர் கோவில். இந்த கோவிலில் இருக்கிற இந்த கடவுளோட திருமேனி மரத்தினால் ஆனது. இந்த கோவிலில் நம்ம ஒரு 4 முக்கிய துவாரங்கள் சொல்லப்படுறது. அதில் சிம்ம துவாரம், இது வழியாக தான் இந்த கோவிலுக்கு எல்லாரும் செல்லணும். இந்த சிம்ம துவாரத்து வழியாக போகும்போது 22 படிகள் இருக்குது. அந்த 22 படிகளை ஏறி தான் பக்தர்கள் கடவுளை போய் பார்க்க முடியும், சேவிக்க முடியும். இந்த கோவிலில் இந்த 22 படிகளுமே மனிதர்களுடைய ஒரு 22 நிலைகளை சொல்கிறது. அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய வெவ்வேறு துயரங்கள், வெவ்வேறு அவர்களோட எமோஷன்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதை தான் அதை டெபிக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையும் இருக்கு. அந்த கதையை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஒரு முறை யமதர்மராஜன் கிருஷ்ணர்கிட்ட போய், அதாவது மகாவிஷ்ணு கிட்ட போய் ரொம்ப அழுதானோ. இந்த மாதிரி உன்னை பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க, அவங்க புண்ணியத்தை சம்பாதிச்சுடுறாங்க, அவங்களோட பாவங்கள்லாம் தொலைஞ்சு போய்டுறது. இந்த படிகள் வழியாக ஏறி, இந்த படிக்கட்டு வழியாக ஏறி உன்னை பார்க்கும்பொழுது இப்போ யம லோகமே காலியாக கிடக்கு, என்னோட நரகம் காலியாக கிடக்கு, எனக்கு ஒத்துருமே இல்லைங்கன்னு. அப்போ உடனே கிருஷ்ணர் சொன்னாராம், நீ கவலைப்படாத, என்னை பார்க்கறதுக்கு ஏறி வராங்க இல்லையா, இறங்கி வரும்பொழுது 3வது படியில் ஒரு கருங்கல் இருக்கும். அந்த கருங்கல்ல மிதிச்சாச்சன்னா இங்கேருந்து அவங்க என்னை பார்த்துட்டு போன, தரிசனம் பண்ணிட்டு போன புண்ணியங்கள்லாம் அவங்களுக்கு கரைஞ்சி போயிடும், அவங்க நேரம் அப்புறம் யமலோகத்துக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அமைச்சு வச்சாங்க. ஸோ இந்த 22 படிகள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா.